ரீசெண்டாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பர்டிகுலர் தீவுக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு தீவில் தான் டால்ஃபின்ஸ் நேச்சுரலாக கடலில் டைவ் அடிக்கிறத பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நிஜமாவே இங்கே டால்ஃபின் இருக்கா? இன்னும் இந்த தீவில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். குருசடை ஐலண்டை எப்படி ரீச் பண்ணலாம்? குருசடை தீவுக்கு 2 வழியில் வரலாம். மண்டபம் இங்கேருந்து 14 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி ராமேஸ்வரமும் சேம் டிஸ்டன்ஸ் தான். டாக்ஸிலேயோ ஆட்டோலேயோ மண்டபத்திலேருந்து வர்றதாக இருந்தால் பாம்பன் பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே விவேகானந்தர் மணி மண்டபம் ரோடு அதை ரீச் பண்ண முடியும். ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூகுள் மேப்பே நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்ம ராமேஸ்வரம் சைட்லேருந்து வர்றதாக இருந்தால் தங்கச்சி மடம், அக்கால் மடம் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் விவேகானந்தர் மணி மண்டபம் ரோடு இருக்குது. அங்கேருந்து குந்துக்கால் பீச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஒன்ஸ் குந்துக்கால் பீச்சை ரீச் பண்ண உடனே அங்கேருந்து போட் மூலமாக இந்த குருசடை தீவுக்கு நம்ம போகலாம். குருசடை தீவு போகிறதுக்கான இந்த டிக்கெட் கவுண்டர் எப்போ ஓப்பனில் இருக்கும்னு பார்த்தா காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஒருத்தருக்கு 300 ரூபாய். மினிமம் 10 பேர் சேர்ந்தால் தான் இந்த போட்டவே எடுப்பாங்க. மேக்ஸிமம் 30 பேர் வரைக்கும் ஒரு ட்ரிப்பில் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம கூடவே ஒரு கைடும் வர்றாரு. இந்த என்டையர் ஜேர்னியில் அவர் நம்ம கூடவே எப்போவுமே இருக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ட்ரிப் எல்லா நாளும் இருக்கும்னு சொல்ல முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது டியூஸ்டே வந்து இங்கே ஹாலிடே. அது மட்டும் இல்லாமல் காலநிலையை பொறுத்து குருசடை ஐலண்டோட இந்த ட்ரிப்பு வந்து கேன்சல் பண்ணப்படும். பேட் வெதராக இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு போங்க. இந்த நம்பர் ஆக்டிவாக தான் இருக்குது. பட் இந்த நம்பருக்கு 4-5 தடவை நான் கால் பண்ணி பார்த்துட்டேன். அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸான அந்த 7 to 2 o'clock அந்த டைம்லேயும் நான் கால் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இதான் அவங்க கொடுத்துருக்கிற அந்த அஃபிஷியல் காண்டாக்ட் நம்பர். குருசடை ஐலண்டை விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னால் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்க. ஏன்னா வீக்கெண்ட்ஸில் நிறைய வெயிட்டிங் டைம் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீக் டேஸில் பிளான் பண்ணால் நல்லா பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுங்கள். அதாவது 7 o'clock ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே பிளான் பண்ணுங்கள். வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். குருசடை ஐலண்ட் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு பேர் குந்துக்கால். குந்துக்கால் வில்லேஜ் மக்களும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஈகோ டூரிசமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மண்டபம், ராமேஸ்வரம் இது 2க்கும் நடுவில் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த பாம்பன் அப்படிங்கிற இடம் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல தான் குந்துக்கால் வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் இந்த குருசடை ஐலண்டும் அமைஞ்சிருக்கு. ராமேஸ்வரத்துக்கு டூர் போகும்போது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் குருசடை ஐலண்டு தான். அப்படி என்னப்பா இங்கே ஸ்பெஷல்? 1 by 1 பார்க்கலாம். இது ஈகோ டூரிசம்ங்கிறதுனால பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் நம்ம கண்ணில் தென்படுற இந்த ப்ளூயிஷ் வாட்டர், கிளியர் ப்ளூயிஷ் வாட்டர், இதுவே ஒரு பெரிய அட்ராக்ஷன். கடலுக்கு நடுவில் திடீர்னு ஒரு பில்லர் வந்து நிற்கிது. போட்டில் ஏறினதும் நேராக குருசடை ஐலண்டில் போய் இறக்கி விடலை. அதுக்கு முன்னாடி இந்த பில்லரை சுற்றி இருக்கிற இந்த கோரல் ரீவ்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு, அதாவது கொஞ்சம் தூரத்தில் இருந்து இந்த கோரல் ரீவ்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குருசடை ஐலண்டில் போய் போட்டை நின்றுச்சு. இந்த குருசடை ஐலண்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம கூட வந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராரு. நீங்களே பார்க்கலாம். அப்படி இந்த பில்லருக்கு பின்னாடி, அதாவது இந்த கோரல் ரீவ்ஸுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொன்னார். மன்னார் வளைகுடாவில் இருக்கிற இந்த 21 தீவுகளை மொத்தம் 4 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் 7 தீவுகளை இந்த மண்டபம் அப்படிங்கிற அந்த குரூப்புக்கு கீழே வருது. அதில் 1 தான் குருசடை. மிச்சம் இருக்கிற தீவுகளை கொஞ்சம் தூத்துக்குடிக்கு கீழே, இன்னும் கொஞ்சம் வேம்பார் குழுவுக்கு கீழே, இன்னும் கொஞ்சம் கீழக்கரை குரூப்புக்கு கீழே மேனேஜ்மெண்ட் பர்பஸுக்காக இந்த தீவுகளை 4 குரூப்பாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் மரைன் ரிசர்ச் சென்டர் இங்கே தான் பிரிட்டிஷால் லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கூட வந்த கைடு சில பாலடைஞ்ச பில்டிங் எல்லாம் காமிச்சு இந்த இடத்துல தான் ரிசர்ச் சென்டர் இருந்தது அப்படின்னு காமிச்சாங்க. இப்போ சில ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால உள்ள எங்களால் போய் பார்க்க முடியல. இந்த ரிசர்ச் சென்டரில் சில கடல்வாழ் உயிரினங்களை பதப்படுத்தி இந்த கண்ணாடி ஜாரில் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எங்களால் பார்க்க முடியல. ஸோ வேலை நடக்கிறதுனால இந்த மரைன் மியூசியம் வந்து இப்போ க்ளோஸ்டாக வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் சொல்கிற அளவுக்கு இது பெரிய மியூசியம் கிடையாது. ஜஸ்ட் சாம்பிள்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். பந்தத்தை பொறுத்து இருந்துக்கலாம். இப்போ வந்து இன்வெர்டர் ஜெனரேட்டருக்கு அப்போ எதுவுமே கிடையாது, கரண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. கட்டினது பூரா அனைத்தும் பவளப்பாறையில் கட்டினாங்க. ஒரு ஏன் பவளப்பாறையில் கட்டினாங்க தெரியுமா? இந்த தீவில் நிறைய மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது, ரிசர்ச் சென்டர்ஸ் இருந்ததாக சொன்னார். இதுக்கு பேர் வந்து தமிழில் தண்ணீர் விட்டான்கிறாங்க. இதுக்கு பேர் பொட்டானிக்கல் நேம் வந்து ஆஸ்பராஸ்காஸ். இது என்ன யூஸ்ன்னு கேட்டாக்கா, இது வேரில் வந்து ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு எடுத்து அவிச்சு அந்த சுடுதண்ணி குடிச்சதுனால கிட்னியில் உள்ள கல் போகும். அதுக்கு நல்லது. ஆயுர்வேதிக் மெடிக்கல் இது கிடைக்கும். நாட்டு மருந்து கடை இருக்குல்ல, அங்கே இது பவுடராக கிடைக்கும்.
என்ன கிழங்கு சொன்னீங்க? தண்ணீருட்டான் கிழங்கு. அப்புறம் கடல் வாழ் உயிரினங்களான திமிங்கலம், கடல் பசு, டால்ஃபின்ஸ், இதோட மண்டை ஓடுகள் இதெல்லாம் கொஞ்சம் சாம்பிள்ஸுக்கு வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம கைடு எக்ஸ்பிளைன் பண்றாரு. மேசிவ் கோரல் மலை வடிவ கோலப்பாறை, சரியா? இது அங்கே இருக்குது. இந்த கிளை வடிவ கோலப்பாறை எப்படி தண்ணியை பிரேக் பண்ணுங்கிறத பின்னாடி போகும்ல, அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கேயும் ஒரு பவளப்பாறை இருக்குது. அது நம்ம கிட்ட போய் பார்க்க முடியும், எப்படி பிரேக் பண்ணுது அப்படி தண்ணிங்கிறத பார்க்கலாம் நம்ம. இது ஒரு டெத்தான பவளப்பாறை இங்கே இருக்குது. அதாவது இந்த மேசிவ் கோரல் அப்படின்னு சொல்கிற இந்த கோரல் டெட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது பாறை ஷேப்பில், இது பாறை மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த கோரல் தான் ஒரு மிதக்கம் தன்மையுடையதாக இருக்குது. கையில் தூக்கி பார்த்தோம்னா நல்ல வெயிட் இருக்கும், கல்லோட வெயிட் இருக்கும். ஆனால் தண்ணியில் போட்டோம்னா அது மிதக்கும். அவ்வளோ வெயிட் இருக்கிற இந்த கோரலை தண்ணியில் போட்ட உடனே மிதக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இது நம்ம இங்கிலீஷில் ப்ளூ வேல், தமிழில் திமிங்கலம். இதுதான் கடலே பெரிய மீன். அதனுடைய எலும்பு தான் இது. இது 1, 2, 3, 4 அதனுடைய முதுகெலும்பு. இது டுகாங், அதாவது கடல் பசுவனுடைய மண்டை ஓடு. கிட்டத்தட்ட 500 மீட்டர்ஸ்லேருந்து 600 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே நடந்து போனோம் அப்படின்னா இந்த தீவோட, குருசடை தீவோட மறுக்கரையை நம்ம பார்க்கலாம். அங்கேயும் பீச் தான் இருக்குது. இந்த பீச்சில் நிறைய ஃப்ளோட்டிங் கோரல்ஸை பார்க்க முடியும். இந்த பீச்சில் கைடு நமக்கு ஒரு வார்னிங் வேற கொடுத்தாரு. இங்கே ஜெல்லி ஃபிஷ் நிறையா இருக்குமாம். அது கடிச்சா ஸ்கின் அலர்ஜி மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால் இங்கே குளிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. குருசடை பீச்சில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக காலை நனைங்க. குருசடை புள்ளிவாசல், அது 3வது தீவு, சரியா? அந்த அலை அடிக்குதுல, அது புள்ளிவாசல் 3வது தீவு. அது அங்கிட்ட அங்கிட்டு ஒவ்வொன்றா இருக்குது. கடைசியாக வான்தீவு எங்கே? தூத்துக்குடியில். இந்த இருக்குல்ல, இந்த அலை அடிக்குதுல, இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் சீ பாலான்னு சொல்லுவாங்க. தமிழில் கடல் பாலான்னு சொல்லுவாங்க. இதில் அரப்பு தான் பூக்கும். குந்துக்கால் பீச்சை ரீச் பண்ண உடனே இந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் விவேகானந்தர் மணி மண்டபம் இருக்குது. இதுக்கும் ஒரு நாமினல் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. போட்டில் போகும்போது விவேகானந்தர் மணி மண்டபத்தோட சைட் வியூ தான் இது. விவேகானந்தரோட சிக்காகோ உரை ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்ம விவேகானந்தர் தான் அங்கே போய் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அவருடைய உரையை ஆரம்பித்தார். அது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ போயிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது அவர் கடல் வழி பாதையாக கப்பலில் தான் வந்தார். அப்படி திரும்பி வரும்போது முதல்ல அவர் கால் பதித்த இடம்தான் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற இந்த குந்துக்கால். அதற்காக தான் அவருக்கு இங்கே மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால், டால்ஃபின்ஸ் நேச்சுரலாக டைவ் அடிக்கிறத நம்ம இந்த ஒரு தீவில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னது உண்மைதான். இங்கே டால்ஃபின்ஸ் இருக்குது. எல்லா டூரிஸ்ட்டுக்கும் இந்த சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் லக்கிலி எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிது. 2-3 தடவை டால்ஃபின்ஸ் டைவ் அடிக்கிறத ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்தோம். பட் என்னோட கேமராவில் ஜஸ்ட் ஒரு டால்ஃபின் டைவ் அடிக்கிறத மட்டும் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. நம்ம ஜென்ரலாக ஒரு வைல்டு லைஃப் சாங்சுரிக்கு போகும்போது லக் இருந்தால் மிருகங்களை பார்ப்போம், லக்கு இல்லைன்னா ஒரு அனிமல் கூட பார்க்காம திரும்பி வருவோம் ஜீப் சஃபாரியில் போகும்போது. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா இந்த டால்ஃபின்ஸ் டைவ் அடிக்கிறது. குருசடை ஐலண்டோட இன்னொரு மேஜர் ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னால், கோரல் ரீவ்ஸ்னு சொல்கிற இந்த பவளப்பாறைகள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ் இங்கே இருக்குது. கைடு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா இங்கே இருக்கிற இந்த மேசிவ் கோரல். ஸோ இந்த மேசிவ் கோரல் யூஸ் பண்ணி தான் அந்த டைமில் பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருக்கிற இந்த பில்டிங் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னார். மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ஏரியாவில் மொத்தம் 21 தீவுகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த குருசடை தீவு. இந்த குருசடை தீவில் மட்டும் நம்ம கோரல் ரீவ்ஸ்னு சொல்கிற இந்த பவளப்பாறைகள் இல்லை, எல்லா தீவுகள்லையுமே இருக்குது. சரி, இந்த தீவுகள் எல்லாத்தையும் ஏன் மரைன் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த தீவுகளை சுற்றி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 104 வகையான கடின பவளப்பாறைகள் இந்த தீவுகளுக்குள்ளே இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இந்த பவளப்பாறைகளோட பர்பஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய வகையான மீன்களோட இருப்பிடமாக திகழ்து இந்த கோரல் ரீவ்ஸ். மீன்களோட இருப்பிடம் மட்டும் இல்லை, அந்த மீன்களோட ஃபுட்டு, அதோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், அதோட யங் ஒன்ஸ் எல்லாம் வளர்க்குற விதம், இது எல்லாத்துக்குமே இந்த பவளப்பாறைகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோரலை பற்றி அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் கோரல்ஸ் இருக்கோ அதை தாண்டி அலைகள் வெளியில் வராது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்க்கலாம், முன்னாடியெல்லாம் கோரல்ஸ் இருக்கிறதுனால அலைகள் எல்லாம் கடலில் ஒரு சர்டன் ஏரியாவை தாண்டி
கரையை நோக்கி வரமாட்டேங்குது. ஸோ அமைதியாக இருக்குது. கோரல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து அலைகள் கரைக்கு வராததுனால அந்த இடத்துல கடல் அரிப்பு இருக்காது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கூட அவர் சொன்னார், சுனாமி அலையாக இருந்தால் கூட இந்த கோரல்ஸை தாண்டி வெளியில் வராது, அதனால இங்கெல்லாம் வந்து பெரிய டிசாஸ்டர்லாம் நடக்காது அப்படிங்கிறத சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆமாம், இது உண்மைதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து கோரல் இந்த அடுத்தாங்கல்ல அந்த இடத்துல ஆமாம், ஃபுல்லாக கோரல் பவளப்பாறை. அந்த பவளப்பாறை எப்படி பிரேக் பண்ணிருப்பாங்க தண்ணியை, எவ்வளோ வலை அடித்தாலும் அங்கே தான் நிற்கி. ஓகே, இங்கே உள்ளே வராது. சரி சரி. அதனால் எந்த சுனாமி இது வந்தாலும் இங்கே உள்ளே வராது. அதனால் அந்த காலத்தில் அதாவது பிரிட்டிஷ் இங்கே இருக்கும்போது இந்த கோரல் ரீஃப்ஸ், அதாவது மேசிவ் கோரல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பவள பாறைகள் யூஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற இந்த பில்டிங் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னார். அப்போவும் செங்கல், கல், மண் இதெல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க ஏன் கோரல்ஸ் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோரல்ஸ் வந்து கட்டிடத்துக்கு நேச்சுரலாகவே ஒரு குளிர்ச்சியை தருமா. அப்போ எல்லாம் ஃபேனு, ஏசி இதெல்லாம் இல்லாததுனால இயற்கையாகவே அவங்க தங்குற இடம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கோரல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க இந்த பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறமும் கூட நிறைய மக்கள் இந்த கோரல்ஸை எடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நிறைய வகையான மீன்களுக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த கோரல்ஸ்னால ஒரு டிசாஸ்டர் எப்படி வந்து தடுக்கப்படுது, இதெல்லாம் எப்போ மனுஷனுக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அப்போ தான் இந்த கோரல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த கோரல்ஸை யாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு பேன் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த தீவுக்கு போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குருசடை தீவில் ஸ்பெண்ட் பண்ண இந்த 1 hour கடல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் புதுசாக சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ராமேஸ்வரம் டூரில் இங்கே ஸ்பெண்ட் பண்ண இந்த 1 hour கண்டிப்பாக அதிருப்தியை தராது.